மயிலாடுதுறையில் பிரபல பிரியாணி கடையில் ஆய்வுக்காக சென்ற உணவு பாதுகாப்புத்துறை பெண் அதிகாரி மீது கடை உரிமையாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை மயிலாடுதுறை செய்தியாளர் யோகேஸ்வரனிடம் கேட்கலாம். யோகேஸ்வரன், என்ன ஆச்சு? அந்த பெண் அதிகாரி இப்போது எப்படி இருக்காங்க? என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? மயிலாடுதுறை கச்சேரி சாலையில் உள்ள பிரபல அசைவ உணவகத்தில் தரமற்ற முறையில் உணவுகள் வழங்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் மகாபாரதிக்கு புகார் வந்துள்ளது. புகாரின் பெயரில் சுகாதார ஆய்வாளர் பிருந்தா மற்றும் முருகராஜ் ஆகியோர் கடைக்கு ஆய்வுக்கு சென்றுள்ளனர். ஆய்வுக்கு சென்ற பொழுது அங்கு கேரி பேக் இருப்பதை பார்த்து இது தடை செய்யப்பட்ட பொருள், இதை இங்கே உபயோகப்படுத்தக்கூடாது என்று கூறியுள்ளனர். அதனால் கடை ஊழியர்களுக்கும் நகராட்சி ஊழியர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. வாக்குவாதம் சற்று நேரத்தில் தள்ளுமுள்ளாக மாறியுள்ளது. இது குறித்து மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். தகவல் அறிந்த நகராட்சி ஊழியர்கள் உடனடியாக நகராட்சியில் அனைத்து வேலைகளும் நிறுத்திவிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தகவல் அறிந்து வந்த காவல் ஆய்வாளர் சுப்ரியா அவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கடைக்கு சீல் வைப்பதாக கூறினார். அவர் அளித்த உத்தரவின் பேரில் போராட்டத்தை கைவிட்டனர். பிறகு கடைக்கு சென்ற பொழுது கடை ஊழியர்கள் மற்றும் அவர்களது ஆதரவாளர்கள் சேர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களிடம் மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் திருப்பதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். நன்றி யோகேஸ்வரன், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.